பிக் பாஸ் பாகம் 1 பாகம் 1ல இருந்து பாகம் 4 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கின்ற போட்டியாளர்கள் அவங்களுடைய ஓட்டை வந்து ஒபிஷியலி அதிகாரப்பூர்வமா வந்து போடலாம் அப்படின்ற ரீதியில பல முறைகள் வந்து இருந்தது. 5வது பாகத்துக்கு அப்புறம் வந்து அது வந்து இல்லாமல் போனது. இந்த முறை வந்து பிக் பாஸ் 8 தமிழ்ன்றது ஒரு புதிய சீசன் அப்படின்றது சொல்றதை விட முதலாவது சீசன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அதற்கு காரணங்கள் இருக்கு. அது பற்றிய விடயங்கள், வாக்கு தொடர்பான விடயங்கள். அடுத்தது வந்து அடுத்த ஜனனி இவங்க அப்படின்ற மாதிரி, இவங்க வந்து இலங்கையை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்ட கேள்விகள், பேசப்படுகின்ற சில விடயங்கள், அதற்கான பதில்கள். அடுத்தது நான் சொன்னேன், பொதுவா இந்த பிக் பாஸ் தகவல்களை கொடுக்கறதுல நான் வந்து ஆரம்பத்தில் முந்திக்கிட்டு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் தான் பல பேர் வந்து நான் சொன்னதை சொல்வார்கள். அப்படி இப்போ ஒரு விடயம் நடந்திருக்கு. அதை மகிழ்ச்சியா நான் சொல்றேன். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. முதலாவது விடயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிக் பாஸ் 8 தமிழுக்குள்ள நம்ம ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்கள், பிக் பாஸ் பார்ப்பவர்களுக்கு அவரை தெரிஞ்சிருக்கும். சிறந்த ஒரு விமர்சகர், நேர்மையா தனக்கு அந்த ஷோவை ரசித்து உணர்வு பூர்வமா சொல்லுகின்ற ரிவ்யூவர் அப்படின்னுக்குள்ள நான் ரசித்து நான் ஒரு ரோல் மாடலா வச்சிருக்கின்ற நபர் வந்து ரவீந்தர் சார் அவர்கள். மிக அருமையான மனிதர். யாருன்னே தெரியாத எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் தம்பி நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன ஒரு நபர். அப்போ எனக்கு ஒரு 50-25 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு டனிஸ் வியூல. அப்போ ஒரே ஒரு சேனல் தான். அப்போ அந்த டைம்ல வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து நிறைய அறிவுரைகள் சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து பேசைக்குள்ள பல பேர் பார்க்க மாட்டாங்க. 5 50 ஆகும், 50 500 ஆகும், 500 5000 ஆகும், 5000 50,000 ஆகும், 50,000 5 லட்சம் ஆகும். ஸோ இப்படித்தான் வளரணும். எது நடந்தாலும் பேசுறத, உனக்கு பிடிச்சதை விட்டுறாத, உனக்கு பிடிச்சதை பண்ணு, கண்டிப்பா அதுவே உன்னை உச்சத்துல கொண்டு போகும் அப்படின்னு. அப்படி யாருன்னே தெரியாத பல இளைஞர்களை முன்னுக்கு கொண்டு வந்த நபர் வந்து ரவீந்தர் சார் அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட நபர் வந்து பிக் பாஸ் போன்ற ஒரு ஷோக்கு, பிக் பாஸ்ன்றது ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு பாடம். அங்க செய்பவர்கள் பண்ற வேலைகளை பல இளைய தலைமுறைகள் வந்து கற்றுக்கொள்கின்றார்கள். அப்படி இருக்கக்குள்ள உழைப்பால் உயர்ந்த மனிதர், இந்த துறையை ரசிக்கும் ஒரு மனிதர், அவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போவார் அப்படின்னு நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், நேற்றும் சொல்லியிருந்தேன். அவர் உள்ளுக்குள்ள போயிட்டாருன்னு இப்பதான் பல பேர் அதை சொல்றாங்க. அப்படி இருக்கக்குள்ள ரவீந்தர் சார் அவர்களை பிக் பாஸ்ல பார்த்து ரசிக்க போறோம், அவரிடம் மேலும் பல விடயங்களை கற்றுக்கொள்ள போறோம் அப்படின்னுக்குள்ள மிக சந்தோஷம். சரியா? ஸோ ரவீந்தர் சார் அவர்கள் நான் எப்பயோ சொன்னதை இப்பதான் பல பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை நான் மகிழ்ச்சியா சொல்லிக்கிறேன். அடுத்த விடயம் வந்து இவங்க அடுத்த ஜனனி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணோட இது. ஸோ அந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பேர் வந்து சச்சனா நமிதாஸ் அவர்கள். ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தேன். அவங்க வந்து ஒரு பிளேனுக்குள்ள விமானத்தில் அவங்க இருக்கிற மாதிரியும், ஸோ இவங்க வந்து கடல் தாண்டி வர்ற போட்டியாளர் அப்படின்ற மாதிரியும் சில போஸ்ட் வந்து இருந்துச்சு. அதை நம்ம கனடாவில் இருக்கிற சில சகோதரிகள் வந்து ப்ரோ இவங்க வந்து இலங்கையை சேர்ந்தவர்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து மகாராஜா படத்துல விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய மகளா நடித்தவங்க. இவங்களுடைய பேர் வந்து சச்சனா நமிதாஸ். இவங்களுக்கு வயசு 20லேருந்து 21. 2003ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்க. இவங்க இலங்கையானா இல்லை, இவங்க இந்தியாவில தான் பிறந்தாங்க. ஸோ சில தகவல்கள் வந்து தெரியாம பகிரப்பட்டு வருது, இல்லை அப்படின்னா வேணுமுன்னே போடுறாங்க. ஸோ இவங்க வந்து இந்தியா தான், இலங்கை இல்லை. சரிங்களா? ஸோ இவங்க மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு மகளா நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஆகஸ்ட் 16 அப்படின்னு ஒரு படம், அப்புறம் 1947 அப்படின்னு ஒரு படம், அதுல எல்லாம் அவங்க நடிச்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப குட்டி சின்ன பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு 21 வயசு ஆக போகுது. சரிங்களா? இது வந்து அடுத்த ஜனனி அப்படின்னு இப்ப சோசியல் மீடியால சில பேர் கேட்ட கேள்விகளுக்கு பதில். கண்டிப்பா அடுத்த ஜனனி அப்படின்னா இவங்க வந்து ஒரு, நான் சினிமால இவங்களை பத்தி கேள்விப்பட்ட போது பல பேர் வந்து இவங்கள்ட்ட சொன்னது என்னன்னா, இவங்களுக்கு லேர்ன் பண்றது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப எனர்ஜியா இருப்பாங்க, ஒரு விடயம் எடுத்துட்டு அதுல 100% இவங்களுடைய பங்களிப்பு இருக்கும் அப்படின்னு. பிக் பாஸ்ன்றது புதுமைதான். போன வாட்டி கூட வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் கார்ட் என்ட்ரியா வந்தவங்க வந்து டைட்டில் வின் பண்ணாங்க. ஸோ ஒரு விடயம் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கக்குள்ள அதுக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸே வந்து வேற மாதிரி இருக்கும். முதல் அனுபவம் போல எந்த அனுபவமும் வராது. அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸ் போன்ற ஒரு பெரிய ஷோல யாருமே பண்ணாத ஒரு விடயத்தை பண்ணா ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கும். ஸோ வைல்ட் கார்ட் என்ட்ரியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைட்டில் அடித்த முதல் பிக் பாஸ் நபர், ஹிந்தி பிக் பாஸா இருக்கட்டும், மலையாள பிக் பாஸா இருக்கட்டும்,
தெலுங்கு, மராத்தி, அதில் வைல்ட் கார்டு என்றே வந்து யாருமே டைட்டில் வின் பண்ணல. தமிழில் தான் அது வந்து முதல் தடவை நடந்துச்சு போன சீசன் 7ல். இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, சவுத்தில் நடந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும், ஹிந்தியில் எனக்கு தெரியல, சவுத்தில் நடந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இந்த 22 வயசுக்கு குறைவான எந்த போட்டியாளரும் ஜங்கஸ்ட் அந்த கான்டெஸ்டன்ட் லிஸ்ட்லேயே ஜங்கஸ்ட் அப்படின்னு வந்த எந்த போட்டியாளரும் டைட்டில் வந்து இது வரைக்கும் அடிக்கல. ஒருவேளை இந்த பொண்ணு பார்க்க சின்ன பொண்ணா தானே இருக்கு, இந்த பொண்ணு என்ன பண்ண போகுது அப்படின்னு இருக்கக்குள்ள டைட்டில் அடிச்சாலும் அடிக்க வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம். இது வந்து சஞ்சனா அவர்களை பற்றி வந்த ஒரு தகவல். சரிங்களா, இவங்க உள்ளுக்குள்ள போயிருக்காங்க அப்படின்றதான் தகவல். பட் நாளைக்கு பார்க்கும்போது தான் தெரியும் அந்த 100% உண்மையான விடயங்கள். காத்திருப்போம். சரிங்களா, ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிக் பாஸ் 8க்கு வந்து ஓட்டிங்ல மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு பல பேரோட கேள்விகள். பல பேர் வெளிநாடுகள்ல இருந்து பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. ஜனனி அவர்கள் பிக் பாஸுக்குள்ள இருக்கக்குள்ள ஜனனிக்காக தூங்காம வெளிநாடுகள்ல இருந்து 24 மணி நேரம் டிவியை போட்டுவிட்டு பார்த்தவர்களும் உண்டு. பிக் பாஸ்னா என்னன்னே தெரியாதவர்கள் ஜனனிக்காக பிக் பாஸை பார்க்க ஆரம்பித்ததும் உண்டு. ஸோ இப்படி இருக்கக்குள்ள பல பேருக்கு நாங்களும் எங்களுடைய ஓட்டை எங்களுக்கு பிடித்தவர்களை போடணும், அவங்கள வெற்றி பெற வைக்கணும் அப்படி என்பதான் கருத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1ல இருந்து சீசன் 4 வரைக்குமே அது சான்சஸ் வந்து இருந்துச்சு. கூகுள் ஓட் அப்படின்னு இருந்துச்சு. கூகுளில் போய் பிக் பாஸ் தமிழ் அப்படின்னு அடிச்சு அந்த ஓட்டிங் வந்து அந்த வீக்குக்கான ஓட்டிங் வரும். அதில் ஈஸியாக வந்து போட்டுட்டு போகலாம். அடுத்தது வந்து அந்த மிஸ்கால் ஓட் அப்படின்னு இருந்துச்சு. நீங்கள் எங்கே இருந்தாலுமே அதில் மிஸ்கால் வந்து போடலாம். அப்புறம் சீசன் 4 இந்தியாவில் இருப்பவர்கள் மட்டும்தான் மிஸ்கால் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் சீசன் 5க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டாரில் மட்டும்தான் ஓட் போடலாம் அப்படின்னு ஒரு முறை கொண்டு வரப்பட்டது. சரிங்களா, ஸோ அப்போ பல பேரோட கேள்விகள் வந்து இப்போ பிக் பாஸ்ல புதிய ஹோஸ்ட் மக்கள் செல்வன் அவர்கள், ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்றாங்க. அப்ப அந்த ரூல்ஸும் வந்து கண்டிப்பா புதுசு இருக்கு, நிறைய இருக்கு. இந்த ரெட் கார்டு, அந்த உரிமை குரல் அதெல்லாம் தூக்கியாச்சு, அதெல்லாம் இல்லவே இல்லை. பிக் பாஸ்ல அதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அப்படி இருக்கக்குள்ள பல மாற்றங்கள் மக்களுக்கு சார்பாக மாற்றப்பட்டிருக்கு. மக்கள் செல்வன் நடத்துகிற ஷோ. அப்போ எல்லா மக்களும் ஓட் போடுற மாதிரி பழைய மாதிரி முறைகள் இருக்குமா அப்படின்னு எனக்கு ஷுவராக தெரியல. கொண்டு வருவார்களான்னு எனக்கு தெரியல. பெரும்பாலும் ஹாட்ஸ்டாரில் மட்டும்தான் ஓட் போட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். சில நண்பர்களோட பேசக்குள்ள அப்படிதான் சில பேச்சுக்கள் வந்தது. சரிங்களா, ஹாட்ஸ்டார் வழக்கம் போல ஹாட்ஸ்டாரில் மட்டும் சீசன் 6 சீசன் 7 போல ஹாட்ஸ்டாரில் மட்டும்தான் ஓட் போட முடியும் இந்த முறையும் அப்படின்றதான் வருகின்ற சில தகவல்கள். ஒருவேளை இன்னும் நாட்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக் நாமினேஷன் நடக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படி நடந்தாலும் அது ஒரு பிராங்க் பண்ற மாதிரி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னா கூட செவ்வாய்க்கிழமை தான் நமக்கு அந்த அப்டேட் வரும். காத்திருப்போம். வெளிநாட்டு போட்டியாளர்கள் போட முடியுமா போட முடியாதா அப்படி என்பதை காத்திருந்து தான் பார்க்கணும். பட் நான் பேசின வரைக்கும் ஒஃபிஷியலி ஹாட்ஸ்டாரில் மட்டும்தான் அப்படி என்பது இது வரைக்கும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இதை பற்றி நான் வருகின்ற வீடியோக்களில் உறுதியாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்கிறேன். சரிங்களா, நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.